அனைவருக்கும் வணக்கம். இதில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டிஎன்பிஎஸ்சி குரூப் 2 2A. ஸோ இதில் தமிழ் வந்து எத்தனை கேள்விகள் என்னென்ன கேள்விகளுக்கு வந்து நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். ரைட்டா? ஸோ ஒட்டுமொத்தமாக ஒரு 7 கேள்விகளுக்கு வந்து நான் வந்து உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. கடைசி வந்து நமக்கு வந்து 14/10 தான் வந்து சொல்லியிருக்காங்க. இன்னும் 4 days டைம் இருக்குது. ஸோ அதுக்குள்ளே வந்து ஆதாரத்தை கலெக்ட் பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த ப்ரூஃப்லாம் வேணும், அப்ஜெக்ஷன் பண்ண போகிறீங்க அப்படின்னா நம்ம டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா அதில் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுறதுக்குன்னு ஒரு குரூப் வந்து கிரியேட் பண்ணியிருப்பேன். ஸோ அதில் கிட்டத்தட்ட ஒரு 400 பேர் இருப்பாங்க. அதில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட் வந்து அதுக்கான ப்ரூஃப்லாம் வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ இந்த 11வது கொஸ்டின் வேர்க்குரு அப்படின்னு இருக்கு இல்லையா? ஆக்சுவலாக வந்து இதுதான் வந்து பேச்சு வழக்கு, இதுதான் வந்து திருத்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது எந்த புக்கில் இருக்குன்னா, நாம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா அப்படின்னு சொல்லி ஆக்கி பரந்தாமனார் அப்படின்னு சொல்லி அவர் ஒரு புக்கு ஒன்று போட்டிருக்காரு. அது வந்து அந்த விச்சுவல் அகாடமி இதில் கூட கிடைக்கும் உங்களுக்கு. ரைட்டா? பேஜ் நம்பர் 65 வந்து இருக்குது. வேர்க்குரு அப்படின்றதான் வந்து இதுதான் சரி, இது வந்து பிழை, இது வந்து சரின்னு கொடுத்துருக்காங்க. ரைட்டா? பிழை சரின்னு போட்டிருக்காங்க. அப்படின்னா இவங்க பேச்சு வழக்கு இன்னும் சொல்லி பேச்சு வழக்கு தான் கேட்குறாங்க. அப்படின்னா இதுதான் இந்த இடத்துல இது இங்கே வந்திருக்கணும், இது இங்கே போயிருக்கணும். ரைட்டா? ஸோ பி ஆன்சர் வந்து வர்ற மாதிரி வருது. ரைட்டா? பி ஆன்சர் வர வேறு குரு இக்கு வந்து போட்டு தான் வருது. ஓகேங்களா? ஸோ இதை கூட நீங்கள் இதை வச்சு அப்ஜெக்ஷன் பண்ணலாம். மேபி அவங்க சொல்கிற ஏ வந்தாலும் கூட அது பியும் வந்து சரி அப்படின்ற மாதிரி கொடுக்கலாம். ஏபி ரெண்டுமே சரி அப்படின்ற மாதிரி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நீங்கள் இதை அப்ஜெக்ஷன் பண்ணி பாருங்கள். புக்கு வந்து நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஆக்கி பரந்தாமனார், அவர் பேர் பரந்தாமனார், பேஜ் நம்பர் 65 இருக்குது. ஓகேங்களா? செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்த கொஷின் பார்க்கலாம். ஸோ அடுத்து வந்து 16வது கொஷின். இந்த அது அன்று என்னும் சொல்லி சேர்த்து எழுதுகன்னு போட்டிருக்காங்க இல்லையா? அது ஆக்சுவலாக வந்து இவங்க கொடுத்துருக்கிறது சரியாக தான் இருக்கிற மாதிரி தெரியுது. அதான்று அப்படின்னு இருக்குது, இங்கே இருக்குது. அதுக்கு கீழே இன்னொரு லைனு கொடுத்துருக்காங்க. ஆன்றேயாம் என இயல்பை விளக்காமையால் அதுவன்று அதன்று எனவும் வரும். ஸோ இந்த ரெண்டுமே வரும் அப்படின்றதும் கூடுதலாகவே வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ அதுவும் ஆப்ஷனில் இல்லைன்னா பரவாயில்ல. இங்கே பாருங்கள், அதுவன்று அப்படின்றதும் ஆப்ஷனில் இருக்குது. அதுவன்றுனுக்கு அதன்று அப்படின்றது இல்லை இல்லையா? அதன்று அந்த கால் இல்லாமல் இல்லை. ஆனால் வந்து அதுவன்று அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ டி ஆப்ஷன் சரிதான், அது தப்புன்னு சொல்லலை. ஆனால் ஏவும் சரிதான் அப்படின்றது இருக்குது. ஒருவேளை வந்து நீங்கள் ஏ ஆப்ஷன் போட்டிருந்தால் இதை வந்து நீங்கள் கிளைம் பண்ணலாம், அப்ஜெக்ஷன் பண்ணி நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். இது எந்த புக்கில் சார் இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது நன்னூல், அதாவது நன்னூல் புலியூர் கேசிகன் அப்படின்னு ஒருத்தர் எழுத்ததிகாரம் அப்படின்னு ஒரு புக்கு போட்டிருக்காரு. நன்னூல் புலியூர் கேசிகன் எழுத்ததிகாரம். இந்த ப்ரூஃப்லாம் நான் தான் சொன்னேன் இல்லையா? டெலகிராம் குரூப்பில் அப்ஜெக்ஷன் குரூப்பில் இருக்குது, நீங்கள் அதை வந்து எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? நான் வந்து உங்களுக்கு பேர் தான் சொல்கிறேன். புலியூர் கேசிகன் நன்னூல் எழுத்ததிகாரம், கூகுள் போட்டாலே அந்த புக்கு கிடைக்கும். இது என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ அதாவது சொல்லிட்டேன் இல்லையா? ஏதாவது இவங்க சொன்ன இது தப்புன்னு சொல்ல வரல, ஏவும் சரி, அதாவது ஏடி ரெண்டு ஆப்ஷனுமே சரி அப்படின்ற மாதிரி வருது. ஓகேங்களா? ஸோ இது பார்த்துக்கோங்க. 16வது கொஷின். அடுத்தது 22வது கொஷின் போகலாம். 22வது கொஷின் என்ன அப்படின்னா, இந்த இளஞ்சின்றது இவங்க போர்த்துகீஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, அவங்க சொல்கிறது போர்த்துகீஸ்ன்னு வச்சுக்கிட்டார்கள் கூட இது வந்து பார்த்திங்கன்னா பழைய நற்றிணை குறுந்தொகைன்னு சொல்லி அந்த நம்ம 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின நூட்கள்லாம் இந்த வார்த்தையை வந்து பயன்படுத்தியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், முதுநீர் இளஞ்சி பூத்த குவளை அப்படின்னு சொல்லி பழைய புக்குங்கள்லாம் இருக்குது. ரைட்டா? நம்ம தமிழ் புக்கில் கூட அந்த வார்த்தையை கொடுத்து அதுக்கான விளக்கங்கள்லாம் கொடுத்துருக்காங்க. இளஞ்சி ரைட்டா? இதுக்கு வந்து பொய்கை அப்படின்ற ஒரு அர்த்தம் வந்து இருக்குது. இது வந்து தமிழ் வார்த்தை அப்படின்றதுக்கான ஆதாரங்கள் வந்து இருக்குது. ரைட்டா? இது வந்து போர்த்துகீசியர்கள் ஆங்கிலேயர்கள்லாம் வரத்துக்கு முன்னாடியே அந்த காலத்தில் சங்கத்தமிழ் இலக்கியங்களே இந்த சொல் வந்திருக்கும் பொழுது அதுக்கு இவங்க போர்த்துகீஸில் நம்ம இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே அந்த நம்ம தமிழ் நூற்றில் அந்த சங்க இலக்கியம் எழுதிட்டாங்க இல்லையா? அப்பயே இந்த சொல்லாடல் இருக்கும்போது இது வந்து தமிழ் சொல் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ நீங்கள் வந்து இதை வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். அவங்க போர்த்துகீஸுமே வந்து அவங்க ஆதாரம் வச்சுருந்தாலும் கூட நம்ம போர்த்துகீஸர்கள் வந்து இந்தியாவுக்கு வரத்துக்கு முன்னாடியே நம்ம தமிழில் இந்த வார்த்தையை யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்ற ஆதாரங்களை வந்து கொடுங்க. ஓகேங்களா? ஸோ இது வந்து தமிழ் போட்டிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து கிளைம் பண்ணலாம் இளஞ்சி அப்படின்றது. ரைட்டா? தமிழ் இது வந்து 9th தமிழில் 2024 எடிஷன்லையுமே அதை கொடுத்துருக்காங்க, அர்த்தம் கொடுத்துருக்காங்க. அதை வச்சு பண்ணுங்கள். இல்லைனா புலியூர் கேசிகன் நற்றிணைக்கு வந்து தெளிவுரை எழுதியிருக்காங்க இல்லையா? ஸோ அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அப்போ நற்றிணைன்றது போர்த்துகீஸர் வந்ததுக்கப்புறம் எழுதினாங்களா? இல்லை, அவங்க அதுக்கு முன்னாடி எழுதிட்டாங்க இல்லையா? அந்த நூல்லாம் வந்துருச்சு. அதில் 1000 வருஷத்துக்கு மேலே ஆகிப்போச்சு. அப்போ நற்றிணையில் இந்த சொல் இருக்குது, இது வந்து தமிழ் சொல் அப்படின்னு சொல்லி நீங்கள் கிளைம் பண்ணுங்கள். அவங்க கொடுக்குறாங்க கொடுக்கலன்னா அப்புறம் பார்த்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ வந்து பார்த்துக்குவேன். ஆக்சுவலாக வந்து இவங்க கொடுத்தது எல்லாமே பார்த்தீங்கன்னா
ஒரு கொஷனுக்கு 2 ஆப்ஷன் 3 ஆப்ஷன் சரியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அவங்க கொடுத்த ஆப்ஷன் வந்து அந்த இது வந்து தப்புன்னு சொல்ல முடியாது. அதுக்கு இன்னொரு விடையும் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் இவங்க எல்லாமே கொடுத்தாரு. நம்மளை குழப்புற மாதிரி கொடுத்துருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். சரி, அடுத்த கொஷின் பார்க்கலாம். 22 பார்த்துட்டோமா? அடுத்து 46க்கு போகிறோம். 46 இந்த பாருங்க, இந்த மீதூன் விரும்பேல் என்ற ஆத்திச்சூடிக்கு தொடர்புடைய பழமொழியை கண்டேன். இந்த புக்கில் ஆக்சுவலாக ஓல்டு புக்கில் நொறுங்கு தின்றால் 100 வயதுன்னு சொல்லி மேலே அந்த பிங்க் கலரில் கொடுத்து தான் இந்த இதை கொடுத்துருக்காங்க. அவங்க கொஷின் இருக்கிறவங்க இந்த புக்கை பார்த்து இதுக்கு அதுக்கும் ஏதோ மிங்கிள் பண்ணி எடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அந்த மீதூன் இதுக்கு அர்த்தம் இருக்குல்ல, ரைட்டா? இந்த பாருங்க, இந்த மீதூன் மீனா ரொம்ப அதிகம், மீதூன் விரும்பேல் அப்படின்னா என்னென்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்கன்னு அர்த்தம். அதுக்கு என்ன சொல்லலாம் அப்படின்னா நொறுங்க தின்றால் 100 வயது இதில் இல்லவே இல்லையாட்டங்குது. அதாவது என்ன பழமொழி வருது அப்படின்னா அளவுக்கு மிஞ்சினால் அமுதமும் நஞ்சுன்னு வரணும். அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படின்னு சொல்லி வரணும். இங்கே ஏதாவது இருக்கா? இல்லை. ஸோ அப்போ எல்லாமே ஆல் கரெக்ட் கொடுங்க. மீதூன் விரும்பியல் அப்படின்னா என்ன மீனிங்னா அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஆத்திச்சூடியில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க, அது உடம்புக்கு கேடுதுன்னு சொல்லியிருக்காங்க, ரைட்டா? மீதூன் விரும்பியல்னால் அதுக்கு அதிகம், மீனை ரொம்ப அதிகம்னு சொல்கிற பொருளில் வருது. மீதூன் அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சுன்ற பழமொழி தான் வருது. அப்படி ஒரு பழமொழி இந்த இடத்துல இல்லை, ரைட்டா? அதனால் இப்போ நொறுங்க தின்றால் 100 வயதுன்றது வராதான்னா அந்த ஹெட்லைன் மாதிரி தான் கொடுத்தா அதுக்குள்ளே அந்த பாடங்களில் அது வருது. இதை நான் தப்புன்னு சொல்ல வரல. ஆனால் வந்து இந்த 4 ஆப்ஷனுமே இல்லை அதில். அதாவது அந்த அளவுக்கு மீறலாம் அமிர்தம் நஞ்சுன்ற அந்த ஆப்ஷனே இல்லை. ஸோ அப்போ வந்து ஆல் கரெக்ட் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ இதுக்கு நீங்கள் ஓல்டு புக்கில் எடுத்து பார்த்தீங்கன்னா இருக்குது. இங்கே பாருங்கள், மீதூன் விரும்பேல் என்றால் அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தம் நஞ்சு என்பது பழமொழி அப்படின்னு போட்டு வயது ஏறும்போது கொழுப்பு சத்துள்ள உணவினை அளவை சிறிது சிறிதாக குறைத்து கொண்டே வருதல் வேண்டும். கொழுப்பு சத்து சாப்பாடெல்லாம் நம்ம வயசாக கொஞ்சம் கம்மியாக சாப்பிடணும் அப்படின்ற மாதிரி உணவு கட்டுப்பாடு தேவைன்ற மாதிரி அந்த உணவு கட்டுப்பாடு தேவை, ரொம்ப அதிகமாக சாப்பிடாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல வராங்க. இதுக்கு அதான் மீனிங் நீங்கள் கூகுள் போட்டால் கூட பார்த்தீங்கன்னா வருது. அதாவது அதிகமாக சாப்பிடாதீங்க, அளவுக்கு மீறி சாப்பிடாதீங்கன்ற மாதிரி வருது அது, ரைட்டா? ஸோ அதனால் வந்து இதை கிளைம் பண்ணுங்கள். ஆல் கரெக்ட் கொடுத்தா கொடுக்கட்டும், பார்த்துக்கலாம், ஓகேங்களா? 46. ஸோ அடுத்தது 59 தேவநாயப்பாவனார் கூட்டு கிளவி புனர்வாக்கியம் என்பதனை கூறுகிறான் அப்படின்னு ஒப்புமைப்படுத்துதலை போட்டிருக்காங்க. இது ஆக்சுவலாக வந்து டைரெக்டாக இல்லை, இன்டைரக்டாக இருக்குது, செக் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த புக்கெல்லாம் எப்படி படிப்பீங்க? நிறைய பேர் வந்து அவுட் சோர்ஸ்லாம் அவங்க கண்டுபிடிச்சி அடுத்த வருஷம் இதை படித்தா போதும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ வந்து குரூப் 4க்கே கிட்டத்தட்ட நிறைய அவுட் சோர்ஸ் இருக்குது. இப்போ குரூப் 2க்கு குரூப் 4ல் கேட்ட அவுட் சோர்ஸில் அப்படியே வந்து கேட்கல. இப்போ இந்த குரூப் 2க்கு மறுபடியும் நிறைய அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க. இப்போ குரூப் 4 குரூப் 2ஓட ஒட்டுமொத்த அவுட் சோர்ஸ்லாம் தமிழுக்கு சேர்த்துனீங்கன்னா அது ஒரு 20-30 புத்தகங்கள் போகும். அதெல்லாம் எப்படி கலெக்ட் பண்ணி படிப்பீங்கன்னு தெரியல. ஏன் நான் சொல்ல வரேன்னா, இப்போ இந்த பாவனார் இருக்கார் இல்லையா, இப்போ இந்த புக்கு வந்து உங்களுக்கு சொல்கிறேங்க, இந்த புக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாவனாரோட தமிழ் களஞ்சியம் 23ன்னு வருது. அதே சார் 23 நம்பர் என்ன சார் போட்டிருக்கு? தமிழ் களஞ்சியம்னா ஒரு புக்கு கிடைக்கும். ஆனால் தமிழ் களஞ்சியம் 23ன்றது ஒரு புக்கு, அதுவே நிறைய பேஜ் இருக்குது. இதில் 1, 2, 3ன்னு 50 வரைக்கும் இருக்குது. அப்போ இவங்க இந்த டைம் 23வது புக்கிலேருந்து ஒரு கொஸ்டினை கேட்டு போட்டிங்க, நாளைக்கு 30வது புக்கோ 40வது புக்கோ கேட்பீங்க. மொத்தம் இதுலேயே 50 புக்கு இருக்குது. அப்போ இந்த 50 புக்கு படித்தா தான் ஒரு கொஸ்டின் வருமான ஒரு கேள்வி வருது. ஸோ இந்த குரூப் 2A பார்த்ததுக்கப்புறம் தமிழுக்கு நிறைய அவுட் புக் போயிருக்காங்க. சரி, ஓகே, இது அடுத்த வருஷம் படித்தா 2026 இதே புக்கில் கேட்பாங்களா? அந்த விர்ச்சுவல் அகாடமி வெப்சைட்டில் இன்னும் நிறைய புக்கு அப்லோட் பண்ணி வச்சுருப்பாங்க, அதுலேருந்து கேட்பாங்களான்னு தெரியல. ஸோ அந்த குரூப் 4 குரூப் 2க்கு மட்டும் கொஞ்சம் சிக்கலாக இருக்குது. அதாவது நீங்கள் குரூப் 4ல் அவுட் சோர்ஸ் படித்தா இந்த குரூப் 2க்கு வேறு அவுட் சோர்ஸ் போகிறாங்க. இப்போ குரூப் 2க்கு நீங்கள் இதெல்லாம் கரெக்ட் பண்ணி படிச்சிங்கன்னா அது அடுத்த வருஷம் வருமானதும் வரும். ஒரு சிலது வரும், இந்த பழமொழி வருது, இந்த தமிழ் ஆட்சி சொல் அகராதி வந்திருக்கு. அது குரூப் 4ல் கேட்ட அவுட் சோர்ஸே குரூப் 2க்கும் வந்திருக்கு. ஆனால் குரூப் 4 விட இப்போ குரூப் 2க்கு வேறு நிறைய அவுட் சோர்ஸ் போயிட்டாங்க. அப்படின்னும் போது என்ன பண்ணுவீங்கன்னு தெரியல. சரி, பார்க்கலாம், அதெல்லாம் பின்னாடி பார்த்துக்கலாம். இப்போதைக்கு நம்ம வேர் டு ஸ்டடிலாம் எடுத்துகிட்டு எங்கெங்கெல்லாம் கொஸ்டின் கேட்டிருக்காங்கன்னு பார்த்துட்ருக்கேன். அதெல்லாம் பார்த்து நம்ம இது பண்ணுவோம், ஓகேங்களா? படிக்கலாம், ஆனால் வந்து அதெல்லாம் அது எப்படி எவ்வளோ ரொம்ப அதிகமாக இருக்குன்றது என்னோட கருத்து. உங்களோட கருத்து எதாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். சரி, இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு? கூட்டுக்கிழவி புனர்வாக்கியம் பாவனார் வந்து தமிழ் களஞ்சி 23 1950 2009 பதிப்பில் அது கொடுத்துருக்காரு. அரைப்புள்ளி என்ற இடத்துல இந்த கிளவி புனர்வாக்கியம் அப்படின்ற வார்த்தை கொடுத்துட்டு இதில் கொடுத்துருக்காரு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம அரைப்புள்ளி அப்படின்ற இடத்துல வருமிடங்களில் கொடுத்துருக்காங்க. அப்போ அரைப்புள்ளின்றது 8ஆம் வகுப்பில் பார்த்திங்கன்னா ஒரே எழுவாயில் பல வாக்கியங்கள் தொடரும் இடத்தில் அரைப்புள்ளி வரும்னு போட்டிருக்காங்க. அப்போ இங்கே பதிலை பாருங்கள், ஒரு எழுவாய் பல பயணிகள் கொண்டு முடிதல்னு போட்டிருக்காங்களா? ஸோ அப்போ அரைப்புள்ளி வர்றது இங்கேயும் வரும் அப்படின்றத கொடுத்துருக்காங்க.
அப்போ பி ஆப்ஷனும் வரும் அப்படின்ற மாதிரி வருது. ஸோ டியும் பியும் வரலாம். பி வர்றதுக்கு 8ஆம் வகுப்பு புக்கில் இருக்குது. இன்னும் பல ஓல்டு புக்கில் கூட இந்த மாதிரி இந்த நிறுத்தற் குறியீடுகள் சார்ந்த இந்த டாப்பிக்கில் நீங்கள் முழுமையாக படித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதில் பி ஆப்ஷன் வர மாதிரி இருக்குது. நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? இது தேவநாய பாவனார் 23 தமிழ் களஞ்சியம் 23 அரைப்புள்ளியை பற்றி சொல்லியிருக்காரு. ஆனால் அந்த புக்கில் வந்து டைரெக்டாக கிடைக்கல. அவர் அரைப்புள்ளியை சொல்லியிருக்காரு. அதுக்கு லிங்க் பண்ணுறோம். இங்கே அரைப்புள்ளிக்கு இவர் இந்த வார்த்தையை கொடுத்துருக்காரு. இதை நம்ம தமிழ் புக்குங்களில் அரைப்புள்ளின்றதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்து அதை லிங்க் பண்ணி பார்க்கும்போது அந்த பி ஆப்ஷன் வர மாதிரி வருது. ஸோ இதுவும் வந்து நம்ம கிளைம் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, 59 முடிச்சிட்டோம். அடுத்தது 73 சொல் என்னும் வேறு சொல் என்னும் விளையான பெயரை கண்டறிகின்றாங்க. ஸோ இதுக்கும் டைரெக்டான ப்ரூஃப் கிடைக்கல. என்ன அப்படின்னா இந்த சொல்லாமை அப்படின்னு இவங்க கொடுத்துருக்காங்கல்ல, அது வராதுன்றாங்க. வினையாளன் பெயராக அது வராது. அது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் அந்த மாதிரி ஏதாவது வரும். இந்த கொல்லாமை நடவாமைன்னு வருது இல்லையா, அது மாதிரி வந்து எதிர்மறை தொழிற்பெயராக தான் வரும். இது வினையாளன் பெயராக வராது. அப்போ வினையாளன் பெயர்னா எப்படி சார் வந்திருக்கணும் அப்படின்ற மாதிரி இலக்கணம் படித்தவங்க சொல்கிறாங்கன்னா, இந்த சொன்னவர் சொல்கின்றவர், அப்படி சொன்னவர் சொல்கின்றவர் சொன்னால் தான் வினையாளன் பெயர். இது வந்து சொல்லாமைன்னு கொடுத்துருக்காங்க. அப்புறம் 4 ஆப்ஷனுமே இல்லை, ஆல் கரெக்ட் கொடுக்கணும் அப்படின்றத இந்த இலக்கணம் படித்த ஆசிரியர்கள் வந்து சொல்கிறாங்க. அதாவது ஆப்ஷனே இல்லை. இவங்க சொல்லக்கூடிய விடை வந்து அதை வந்து இவங்க சொல்ல வினையாளன் பெயருக்கு வரலை, அது பொருந்தலை, அது வந்து எதிர்மறை தொழிற்பெயர் அந்த மாதிரில வருது அப்படின்றத சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஆல் கரெக்ட் அப்படின்ற மாதிரி கேட்கலாம். விடையே இல்லை, 4 ஆப்ஷனில் அந்த விடையே இல்லை அப்படின்ற மாதிரி நீங்கள் கேளுங்க. ஸோ இதுக்கும் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணலாம். 73வது ரைட்டா? இது புக்கில் இருக்குது, டைரெக்டாக இல்லை. ஆனால் வந்து இலக்கணமாக நீங்கள் அந்த நமக்கு ஒரு கமெண்ட் பாக்ஸ் மாதிரி ஒன்று கொடுத்துருப்பாங்களா நம்ம டீட்டெயிலாக விளக்குறதுக்கு, அதில் வந்து நீங்கள் டைப் பண்ணி இதை வந்து கொடுத்து பாருங்கள். ஓகேங்களா? சரி, 73 பார்த்துட்டேன். அடுத்தது 74 என்னது? இந்த அறியாத பையன் எவ்வகை பெயரெச்சத்தை குறிக்கிறது? அறியாத பையன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுவும் வந்து அறியாத பையன் அப்படின்றது இங்கே பாருங்கள், அறியாத ப்ளஸ் பையன், அறியாத பையன் எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு வருது. எதிர்மறை பெயரெச்சம் இங்கே எங்கே சார் எதிர்மறை பெயரெச்சம் இருக்குன்னா இல்லை. அப்போ இதுலேயும் பார்த்தீங்கன்னா 4 ஆப்ஷனில் இல்லை. ஆனால் ஒரு ஆப்ஷன் இருக்குது. என்ன ஆப்ஷன்னா குறிப்பு பெயரெச்சம் இருக்குது. அப்போ சார் குறிப்பு பெயரெச்சம் வருமானா டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஒருத்தர ஸ்டூடெண்ட் ஆதாரம் போட்டிருக்காரு. டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷின்லேயே இதே மாதிரி வேறு அறியாத பையனுக்கு பதிலாக அறியாத குழந்தை, அறியாத குழந்தைன்றதும் அதே மாதிரி தான் வருது இல்லையா? அறியாத பையன் போட்டிருக்கீங்க, அது அறியாத குழந்தை. அதில் குறிப்பு பெயரெச்சன்றதை டிஎன்பிசியோட ப்ரீவியஸ் இயர் கொஷனில் ஆன்சராக கொடுத்துருக்காங்க. ஆனால் இப்போ வந்து குறிப்பு பெயரெச்சன்றதை கொடுக்கல, தெருநிலை பெயரெச்சன்னு கொடுத்துருக்கீங்க. கொடுத்துருந்தா குறிப்பு பெயரெச்சன்னு கொடுக்கலாம் ரைட்டா? இல்லை அறியாத பையன் அப்படின்னா எதிர்மறை பெயரெச்சன்னு கொடுக்கலாம். அது இந்த ஆப்ஷன்லேயே இல்லை. அப்போ ஆப்ஷன்லேயே இல்லாமல் இருக்குது, எல்லாமே கரெக்டுன்னு கொடுங்க. இல்லைனா இருக்கிற 4 ஆப்ஷனில் குறிப்பு பெயரெச்சமாக கொடுங்க. ஏன்னா டிஎன்பிசியில் இதுக்கு முன்னாடி கொடுத்துருக்கீங்க. ஆனால் எதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் தெருநிலை பெயரெச்சன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இந்த இது எங்கே சார் இது கிடைச்சது உங்களுக்கு? இந்த அறியாத பையன் எதிர்மறை பெயரெச்சம் அப்படின்னு வருது இல்லையா? ஸோ அறியாத பையன் எதிர்மறை பெயரெச்சம் வந்து புணர்ச்சி விதியில் வருது ரைட்டா? தாமரைக்கண்ணன் அப்படின்றவர் எழுதியிருக்காரு. இது பேஜ் நம்பர் 59 இருக்குது ரைட்டா? ஸோ நீங்கள் கூகுள் போட்டிங்கன்னா ஒரு நம்ம அதான் சொன்னாலே அப்ஜெக்ஷன் குரூப்பில் இது இருக்குது. நீங்கள் அதை வச்சு அப்ஜெக்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ மொத்தம் 7 கேள்விகள் வந்து அப்ஜெக்ஷனுக்கு உட்பட்ட கேள்விகளாக இருக்குது. நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணால் அவங்க உடனே சரின்னு கொடுத்துருவான்றது கிடையாது. அவங்க சரி கொடுக்குறாங்க கொடுக்கல, பட் இருந்தாலும் நமக்கு டவுட்டடாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம அப்ஜெக்ஷன் பண்ணுறோம் ரைட்டா? இறுதி முடிவு டிஎன்பிசியோட கையில் இருக்குது. ஸோ நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள், அதில் ஒன்றும் தப்பே கிடையாது. ஸோ நான் 7 கொஷனுக்கு சொல்லியிருக்கேன். இது இல்லாமல் இன்னும் 57, 80ன்ற கொஷனாக டவுட் இருக்குது. பட் அதெல்லாம் வந்து சரியான ஆதாரங்கள் இல்லை. இந்த மான் கூட அவங்க கொடுத்துருக்குற ஆன்சர் சரியாக தான் இருக்குது. ஆனால் கூட்டம் அப்படின்றது ஒன்று வரலாம், மான் கூட்டம் அந்த மாதிரி. ஆனால் வந்து அதுக்கான ஆதாரங்கள் சரியாக இல்லை. ஸோ அதனால் நான் அதெல்லாம் வந்து சொல்லலை. ஸோ இருக்கிறது ஒரு 7 கேள்விகள் வந்து டவுட் கொஷனாக இருக்குது. இதுக்கு நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். இது இல்லாமல் 8வது கொஷனாக ஜிகேல ஒன்று சொல்கிறேன், முடிஞ்சால் அதையும் சேர்த்து அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ஜிகேக்கு நம்ம தனியாக தான் பார்க்கணும். இந்த வீடியோவில் முழுக்க தமிழ் தான் நம்ம பார்க்க போகிறோம். இருந்தாலும் ஒரே ஒரு கொஷின் மட்டும் நம்ம ஜிகேல வரக்கூடிய தமிழுக்கு வந்து நான் சொல்லிடுறேன். ஓகேங்களா? சிலபஸில் அணி இலக்கணமே இல்லையேன்னு பார்த்தா அணி இலக்கணன்றது தமிழில் கேட்காம அவங்க ஜிகேல போயிட்டு அணி இலக்கணம் கேட்டிருக்காங்க ரைட்டா? சரி, இருப்பு முகம் சரிந்த ஏந்தலில் மறுப்பின் இப்பாடல் பயின்று வந்துள்ள அணி எதுன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து இவங்க ஸ்மைல் போட்டிருக்காங்களா, ஓமை அணி அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓமை அணி அப்படின்னு போட்டிருக்காங்க. போர்க்களமும் ஏற்களமும் அப்படின்னு ஒரு பாட்டு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க.
இருப்பு முகம் செறிந்த ஏன் மறுப்பின்னு போட்டிருக்காங்க. இது இந்த பாட்டோட கடைசியில் நான் கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த செய்யுள் முழுமையாக கொடுத்துட்டு கீழே விளக்கம் கொடுத்ததுக்கப்புறம் இது வந்து உருவக அணியாகும். இது வந்து இந்த செய்தி இருப்பின் இச்செய்யுள் வந்து உருவக அணி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. உருவக அணி அப்படின்றத கொடுத்துருக்காங்க. பி ஆப்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஆனால் இவங்க ஏ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணலாம். ஸோ இதுக்கான ப்ரூஃப் என்ன சார், இப்போ இது எங்கேருந்து சார் எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, புலியூர் கேசிகன்னா புறநானூறு மூலமும் உரையும், புறநானூறுக்கு மூலமும் உரையும் எழுதியிருக்காரு புலியூர் கேசிகன். ஸோ அதில் அந்த புக்கில் இது இருக்குது. ரைட்டா, கூகுளில் போட்டிங்கன்னா வந்துடுது. இதெல்லாம் பிடிஎஃப் தான். புலியூர் கேசிகன் புறநானூறு மூலமும் உரையும் அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் கிடைச்சிடும். அது நம்ம அப்ஜெக்ஷன் குரூப்லேயும் இருக்கும். ஸோ அதில் போட்டிங்கன்னா உங்களுக்கு உருவக அணி அப்படின்னு சொல்லி வருது. இதுக்கு அப்ஜெக்ஷன் பண்ணிங்க. ரைட்டா. ஸோ தமிழில் ஒரு 7 கேள்விகள் நான் சொல்லியிருக்கேன். டவுட்டட் கொஷின். ஜிகேல 1 சொல்லியிருக்கேன். மொத்தம் 8 இருக்குது. ஸோ இதை வந்து நீங்கள் அப்ஜெக்ஷன் பண்ணுங்கள். ஜிகேல இன்னும் நிறைய கொஷின் இருக்குது. ரைட்டா, நான் தமிழ் மட்டும் தான் சொல்லியிருக்கேன். இது ஒன்று எக்ஸ்ட்ரா இருந்தது, இதையும் சேர்த்து சொல்லிடலாமன்றதுக்காக சொல்கிறேன். நம்ம ஜிகே வந்து நம்ம தனியாக தான் பார்க்கணும். ஸோ உங்களுக்கு இது இல்லாமல், இப்போ நான் சொன்னது இல்லாமல் வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்டட் கொஷின் இருக்குது, அதுக்கு உங்களுக்கு ஆதாரங்கள் இருந்துச்சுன்னா எந்த புக்கில் இருக்குது, எந்த பேஜ் இருக்குது, அது யார் ஆத்தரு, எந்த இயர் பப்ளிகேஷன், எந்த பேஜ், இந்த மாதிரி முழுமையான விவரங்களை கமெண்ட்ஸில் போடுங்க. மற்ற நண்பர்கள் பார்ப்பாங்க. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது அந்த கேள்வி அவங்களும் வந்து அப்ஜெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ மற்றவர்களும் தெரிந்து கொள்ளட்டும். அல்லது நம்ம டெலிகிராம் சேனலை ஜாயின் பண்ணி நீங்கள் அப்ஜெக்ஷன் குரூப் கூட ஷேர் பண்ணுங்கள். டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணியிருக்கேன். நன்றி, வணக்கம்.